நாடகம் தனை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் இசை நாடகம் தனை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அனுதின உனை பாடு அருள் தாயம்மா நெஞ்சத்தில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கல் நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்துக்குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானையே அருள் புரிய வேண்டும் வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை அந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும் எந்த வேளையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும் எங்க ஏத்தாப்புல முத்துமாரி அம்மா அம்மா இருக்கா அவளை வணங்காம கந்தனை வணங்கணுங்கிறியா கேள்வி கேட்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா நடக்கிறது கலியுகம் இந்த கலியுகத்துக்கு தலைவர் யாருன்னா கலியுக வரதன் கந்த பெருமான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறது கலியுகத்துல தலைவரை பார்த்துட்டோம்னா காரியம் சுலபமா முடியும் எந்த தலைவரை நம்ம காரைக்குடி இசை நாடக சங்க தலைவரையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவரை பார்த்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் சுலபமாக நடக்கும் ஆனால் கலியுகத்துக்கு தலைவர் யாருன்னா கலியுக வரதன் கந்த பெருமான் அதனால் கந்த வேலையை வணங்கி வந்த வேலையை தொடங்குவோம் ஹலோ 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 அற்புதமாக இருக்குது ஒலிபெருக்கி நன்றி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி வரமேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி வரமேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அந்த சிவனாண்டி
வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவன் செல்வாங்கு எவர் கேடும் வருமோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி திருப்புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி மரமேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அங்கே வரமேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி மலையாண்டி. அவர் கைத்தட்டு கொடுக்க மாட்டீங்களா? பாட்டு பாடுனா நல்லா இருந்தால் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஒருவேளை நல்லா இல்லை அப்படி நானும் கை தட்டணும். ஏன் அப்படின்னா இந்த மூளைக்கு போகுதில்ல, என்னது ரத்த ஓட்டம் இருக்குல்ல, அது எல்லாமே எங்கே வந்து சேருது அப்படின்னா முடிவடைகிற இடம் எதுன்னா இந்த கை இரண்டுலையும் கால் இந்த பாதத்துலையும் தான். மூளைக்கு ரத்தம் சீராக போகணும்னா என்ன பண்ணணும்னா இப்படியே கையை மடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணீர் எப்படி மேட்டில் ஏறுறது சிரமமோ அதுபோல் அது கொஞ்சம் ஏறுறது சிரமம். அதனால் இப்படி கை ரெண்டு அப்படி தட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் வேகமாக கிளம்பிடுவாங்க. ரொம்ப வேகமாக கிளம்புனாலும் சிரமம்தான். அதனால் சமமாக சீராக செல்லக்கூடியதற்கு காரணம். அதனால தான் இந்த வள்ளியம்மா கை தட்ட சொல்லிட்டாங்கப்பா அப்படி சொல்லி நாளைக்கு இந்நேரத்துக்கு வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிக்கிட்டு குடும்பமே சேர்ந்து அந்த அம்மா மூளைக்கு போற ரத்தம் சீரா போகுமாப்பா, குடும்பமே தட்டுங்க அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு ஒரு குடும்பம் அப்படியே தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, ஊரே முதல்ல என்ன நினைப்பாங்க, என்ன ஆச்சு இந்த குடும்பத்துக்கு நல்லா தானே இருந்தாங்க, நேத்தெல்லாம் நல்லா தானே நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு இப்படி கையை தட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்மளும் ஒரு மாதிரி நினச்சிருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி விழாக்கள்லாம் ஏற்படுத்தி கைத்தட்டு கொடுத்த மாதிரி இருக்கணும், நமக்கு ரத்தம் சீராக ஓடுற மாதிரி இருக்கணும், நாடகத்தை நம்ம ரசித்த மாதிரியும் தெரியணும். அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரே கல்லில் கொத்தோடு அப்படியே விழுகிறது மாங்காய், அந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா கை தட்டுனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, அதை எங்கள் காதில் கேட்டால் எங்கள் மனசுக்கு நல்லது. அதனால தான் நல்லா இருந்தாலும் கை தட்டுங்க, நல்லா இல்லாட்டியும் கை தட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான்லாம் சுசீலாமா மாதிரி பாடுவேன், பொறுக்காதே உங்களுக்கெல்லாம் அதை மட்டும் பாடு. சுசீலாம்மா பெரியாளா நான் பெரியாளா? சுசீலாம்மா தான் பெரியாள். அந்த அம்மா குரலில் சிரமமான பாடல்கள் அந்த அம்மா பாடியிருக்காங்க. ஆனால் என்னுடைய குரலில் சுசீலாம்மா குரலில் கூட நிறைய பேர் பாடிட்டாங்க. எங்கே என் குரலில் யாராவது ஒரு ஆளை பாட சொல்லுங்க. உங்கள் குரலில் பாடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஹார்மோனியக்காரருக்கு தான் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன குரல் வளம் அப்படின்னு. ஏன்னா என்னுடைய குரல் வளம் எப்படி மேலேயும் போகாது கீழையும் போகாது, நடுவுலே நிற்கிது. அதனால் இதெல்லாம் யாருடைய செயல்? எல்லாம் அவன் செயல். அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகள் நான். காவலுக்கு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏதோ கடமைக்கு காவலுக்கு போகணும் இல்லாமல் கடமை உணர்ச்சியோட காவலுக்கு போகணும். இங்கே அரங்கேற்ற நாயகனை கௌரவப்படுத்தும் விதமாக எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்தில் இருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய சங்க அப்பா தலைவர் பழ காந்தியப்பா அவர்களையும் அவரோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய அங்கே உறுதுணையாக அவருக்கு பணிபுரியக்கூடிய அனைத்து சொந்தங்களையும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் தம்பி அரங்கேற்ற நாயகருடைய சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சரி, இருந்தாலும் கூட இப்போ யாரை வணங்கணும் அப்படின்னா அம்பாளை வணங்குவான். ஆத்தா வணங்கிட்டு வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கருங்குவித்து வேண்டி நின்ற
காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நன்றி நன்றி. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், ஷடாச்சரன், ஆறுமுகன், சரவண பவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புறேன். ஏன் விரும்புறேன்? என்ன காரணம்? பெயர் பெற்றவர்னால பல பேர் விரும்பதாப்பா செய்வாங்க. அதுல யாரு உண்மையான அன்போட விரும்புறாங்க அப்படின்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உலகத்துல உண்மையான அன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இருக்கா? எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்களுக்கும் சந்தேகம் தான். ஏன்னா மகனுடைய அன்பு மருமக வர்ற வரைக்கும் தான், மகளுடைய அன்பு மருமக வர்ற வரைக்கும் தான், பேரனுடைய அன்பு நம்ம கையில் காசு இருக்க வரைக்கும் தான். ஆனால் மனைவியினுடைய அன்பு எது வரைக்கும்? இடுகாடுல பாதி வரைக்கும் தான். கணவனுடைய அன்பு கட்டையை எடுத்து வச்சுற வரைக்கும் தான், முடிஞ்சு. யாரும் நமக்கு யாரும் உண்மையான அன்பும் இல்லை, உண்மையான சொந்தமும் இல்லை, நமக்கு யாரும் துணையும் இல்லை. நமக்கு நாமே துணை, நாம் மட்டும்தான் நமக்கு துணை, வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. ஆனால் அதற்காக எல்லாத்தையும் மேலேயும் சில கடமைகள் அப்படி நமக்கு ஒன்று இருக்குல்ல. நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்றினாங்கல்ல, நமக்கு நம்மளுக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்றணும்ல. அதற்காக அந்த கடமை தான் ரொம்ப முக்கியம். இப்போ கடமையோட காவலுக்கு போனாலும் கூட அந்த காவலோட சேர்ந்து கொஞ்சம் காதல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பூலோகத்தில் யாராவது உண்மையாக காதலிக்கிறாங்களான்னு பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையான காதல் இல்லைன்றது
தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த காதலில் 2 வகை இருக்கு. என்ன, சைவம் ஒன்று அசைவமா? அது இல்லை. காதலில் 2 வகைன்னா 20 வயதுக்குள்ள ஒரு பையனுக்கு காதல் வரணும். சரியா? அப்படி வரலன்னா அந்த பையனுடைய உடம்புக்குள்ள ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். சரியா? 20 வயசுக்குள்ள காதல் வரணும். 40 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு காதல் வருதுன்னா அவர் மனசுல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். புரியுதா? அவ்வளோதான் காதல். ஆனால் இப்போ எனக்கு காதல் பண்ணுற வயசு என்ன வயசு? 12 வயசு முடிஞ்சு 6 மாதம். 12 வயசு முடிஞ்சு 6 மாதம். ஆமாம், இப்போ தான் ஆரம்பிக்குது. அதனால் முருகனை எப்படி விரும்புகிறேன்னு பாருங்க. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறுத்து அதில் இடம்பிடித்த பெண்ணே. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பெண்ணே, எண்ணத்திலே நிறுத்து அதில் இடம்பிடித்த பெண்ணே. எந்த நன்மை தந்தை சம்மதித்த பெண்ணே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பெண்ணே. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? அண்ணன் போல நடந்து வந்து நான் அருக மருந்து நாணத்தோடு குனிந்து, அண்ணன் போல நடந்து வந்து என் அருகில் வந்து நாணத்தோடு குனிந்து, கண்ண சிவக்க நீ இருக்க மஞ்சள் கயிறை எடுத்து இதில் எடுத்து முடுக்கி மீன் பண்ணாள் தெரியும் போது. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? மணவரையில் மணவரையில் கணவராக மாலை சூடுவேன். அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். கனிவுடனே தனிமையிலே என்ன கோருவேன்? கனிவுடனே தனிமையிலே என்ன கோருவேன்? அந்த காலம் வரும் வந்தவுடன் நானும் கூறுவேன். உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா? எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த சொந்தம் அல்லவா? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. ஆடை முழுதும் நனைய மலையடிக்கிறடி, ஆசை நீச்ச மலையடி அலையடிக்கிறடி. நீல வெளிகள் மயங்கி கதை படிக்குதடி. ஒரு நினைவு வந்து மனதில் என்று குரல் கொடுக்குதடி. அம்மம்மம்மா அம்மம்மம்மா, ஆடி முழுதும் நடைய மழை எடுக்குதடி. இதில் ஆசை வெள்ள வழிய அலை எடுக்குதடி. நீல வெளிகள் மயங்கி கதை படிக்குதடி. ஒரு நினைவு வந்து மனதில் என்று குரல் கொடுக்குதடி. நன்றி. இருந்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள சின்ன வேதனை. என்னது? மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்?
ஏன்னா இந்த உலவாயை வந்து மூடி போடலாம், ஊர் வாயை மூட முடியுமா? எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். யாராவது ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, ஏமா முருகனுக்கு ஏற்கனவே தெய்வ யானைன்னு ஒரு மனைவி இருக்காங்கல்ல, அடுத்தவங்க புருஷனை போய் ஏன் விரும்புகிற? கார்த்தியெல்லாம் கல்யாணம் பண்ணாம தான் இருக்காப்புல, அது மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, நீ சின்ன பிள்ளையா இருக்க, அப்படி பண்ணிக்கிற வேண்டியதுன்னு எதுக்கு போய் அடுத்தவங்க புருஷனை விரும்புகிற அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பையன் கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை. ஏன் இல்லை? என்ன காரணம் அப்படின்னா, ஐயா மாதிரி ஒரு அரசர் இருந்திருக்கார் நாட்டில். சரி. அப்படின்னா என்ன, அனுபவம் வாய்ந்த ஒரு அரசர். அந்த பக்கம் பார்த்தா ஒரு நம்ம கார்த்தி மாதிரி ஒரு இளைஞன் இளவரசராக இருக்கார். அங்கிட்டு ஒரு அரசர் அந்த வேற நாட்டில், அடுத்த நாட்டுக்கு. அந்த நேரத்தில் மந்திரி ஆலோசனை கொடுக்குறாரு. அரசே, இப்பதான் புதிதாக அரியணை ஏறி இருக்க அந்த பையன், இப்ப போட்டோம்னு வச்சுங்களேன் முடிச்சிடலாம், நாடு நமக்கு தான். எப்படி யோசனை? நல்ல யோசனை அப்படி சொன்னே. பதவி ஆசை யாரைத்தான் விட்டது? உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த அரசர் நல்ல யோசனையா சொல்றாரு, மந்திரியாரு முடிச்சிருவான் அப்படின்ட்டு படையெடுத்து போய் அந்த இளவரசரை வென்று காவலாளிகள் இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்தாலும் வெற்றி பெற்றோம் என்ற மகிழ்ச்சியோடு மன்னன் இருந்தாலும் வயதில் அனுபவம் மிகுந்தவர்ல அவர் நினைக்கிறாரு, சே போய் இந்த சின்ன பையனோட போரிட்டு ஜெயிச்சது ஒரு பெரிய விஷயம் அல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாரு. ஏப்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, வேதனை இருக்கா, உன் நாடு வேணும் உனக்கு? ஆமாம் அரசே அப்படின்னு சொல்லுவேன்னு இவர் எதிர்பார்த்தாரு. அவன் சொன்ன, என்னுடைய நாடு வேணாம், முடிந்தால் நான் போரிட்டு வெற்றி பெற்று என் நாட்டை நான் மீட்டுக் கொள்கிறேன், என்னை கைது செய்யுங்கள் அப்படின்னா. அந்த வீரமான வார்த்தை அவருக்கு ஒரு வியப்பை கொடுத்தது. உடனே அரசர் சொல்கிறார், நல்ல பையனாக இருக்கியே, பரவாயில்லையே, கோழையாக இல்லாமல் உடைய வீரம் எனக்கு பிடித்திருக்கிறது, அதெல்லாம் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் அப்படின்றார். என்ன வாய்ப்பு? ஒரு கிண்ணத்து நிறையா எண்ணெயை ஊற்றி கொடுப்பேன், இங்கேருந்து இந்த அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு வரணும், ஆனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழுந்துடக்கூடாது. இரண்டு பக்கத்திலும் என்னுடைய காவலாளிகள் வருவாங்க, ஒரு சொட்டு எண்ணெய் கீழே விழுந்தா காவலாளிகள் உன்னுடைய தலையை எடுத்துருவாங்க, சரியா? ஒரு வாய்ப்பு உனக்கு தர்றேன் அப்படின்றாரு. சரின்னு உடனே ஏற்றுக்கொண்டான் அந்த இளவரசன். அப்படி என்ன கையில் அந்த கிண்ணத்தை கொடுத்தாச்சு, எண்ணெய் ஊற்றிய கிண்ணத்தை அப்படியே கொண்டு போயிட்டுருக்கார் இளவரசர். ரெண்டு பக்கம் காவலாளி, ஒரு சொட்டு எண்ணெய் விழுந்தாலும் முடிஞ்சு கதை. அப்படியே கொண்டு போயிட்டுருக்கும் பொழுது இந்த பக்கத்தில் இந்த அனுபவம் வாய்ந்த அரசருடைய மக்கள்லாம், இந்த நாட்டு மக்கள் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் இந்த தோல்வியுற்ற இளவரசனுடைய நாட்டு மக்கள் இருக்காங்க. இந்த பக்கம் உள்ள அந்த அரசருடைய மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், நம்ம அரசரோட போரிட்டு ஜெயிக்கவே முடியல, இவங்க ஒரு சொட்டு கூட அப்படி விடுகாமல் கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட முடியுமா? நிறைஞ்சிருக்குது என்ன, கொண்டு வர முடியுமா? அதெல்லாம் வேணாலும் முடியாதுப்பா அப்படின்னு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இளவரசனுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அரசே கவலைப்படாதீர்கள், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் உங்களுக்கு வெற்றி தான், வெற்றி நிச்சயம்தான் அப்படின்னு இந்த பக்கம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. போயிட்டு திரும்பி வந்துட்டான் அந்த இளவரசன், ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே விழாமல் கொண்டு வந்துட்டான். அப்போ அரசருக்கு மகிழ்ச்சி, வாங்கிக்கங்கப்பா அப்படின்ட்டு அந்த கிண்ணத்தை வாங்கியாச்சு. வாங்கிய பிறகு அரசருக்கு ஒரு சந்தேகம், ஏப்பா இந்த பக்கம் இருந்து நீ தோல்வி அடைஞ்சிருவேன்னு ஏன் நாட்டு மக்கள்லாம் சத்தம் போட்டாங்க, உன்னுடைய நாட்டு மக்கள்லாம் நீ வெற்றி பெறுவேன்னு சத்தம் போட்டாங்க, இவ்வளோ சத்தத்துலையும்
நீ எப்படி இந்த எண்ணெயை ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் கொண்டு வந்த? அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அப்போ தான் அந்த இளவரசன் சொன்னானா, என்னது இந்த பக்கம் தோல்வி அடைஞ்சிருன்னு சொன்னாங்களா, இந்த பக்கம் வெற்றி அடைஞ்சிருன்னு சொன்னாங்களா? எனக்கு எதுவுமே என் காதில் விழலை. என்னுடைய கவனமெல்லாம் இந்த எண்ணெய் கீழே ஒரு சொட்டு கீழே விழுந்து விடக்கூடாது என்பது தான். அந்த கவனத்திலே நான் இருந்ததுனால இவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னானா. இது கதை. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நீ வெற்றி அடைவாய் என்று நம்மை கூறுவார்கள். சில மக்கள் நீ எல்லாம் ஜெயிக்கிறத ரொம்ப சிரமம் அப்படின்னு நம்மளுடைய மனதை காயப்படுத்துவார்கள். தோல்வியிடுவாய் என்று நம்மளுடைய மனதை என்ன பண்ணுவாங்க, தோல்வியடையும் அளவிற்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்காமல் நமக்கு நம்மளுடைய அதாவது நம்முடைய கொள்கை எதுவோ அதை நோக்கி கவனமாக சென்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதுதான் இந்த கதையினுடைய கூற்று. நன்றி. அதனால் இப்போ என்னுடைய கொள்கையெல்லாம் என்ன தெரியுமா? என்ன கொள்கை? முருகனை எப்படி அடையிறது. ஓஹோ. ஒருவேளை அவரை பார்த்துட்டா என்ன நடக்குங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நடக்கும்? ஒருவர் மீது யார் எம்ஜிஆர் பாட்டு கேட்டது? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். சொட்டத்தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டுப்பூவை போல் பார்க்கும் பார்வைகளா. பட்டுத்தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். எல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகளா. சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள். தங்கப் பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தங்க பார்வை எண்ணங்கள் உந்தன் சொந்தங்கள். கை போல் மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். சரி, நன்றி நன்றி. ஆமாம், உள்நாடு மட்டுமல்ல, நன்றி நன்றி மட்டுமல்ல, வெளிநாடு வரைக்கும் இந்த நாடக கலையை உலக நாடுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் ஜெயலலிதா முன்னிட்டு நாச்சியந்தல் ஏழுமலை தொகுதியில் நாச்சியந்தல் மகாலிங்க 50 ரூபா முன்னேற்ற கழகம். அது சரி.
அன்பளிப்பு கொடுத்த அன்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலக நாடுகள் முழுவதும் இந்த நாடக கலையை கொண்டு செல்லக்கூடிய அன்பு சகோதரர்கள் அண்ணன் மதிப்புக்குரிய மாயகுளம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் சுரேஷ் அம்பாள் வீடியோ அண்ணன் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகங்களை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று முறையில் ரசித்துக் கொண்டிருக்கிற அன்பான ரசிகர்களுக்கும் நன்றி கூறி உங்களை மீண்டும் அடுத்த காட்சியில் சந்திக்கிறேன் என்று கூறி சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டி கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலே நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் வந்து சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக
அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. புதுசா அரண்மனையில ஒருத்திய அப்பா அரண்மனையில புதுசா ஒருத்திய வேலைக்கு சேர்த்திருக்காரு. அவர் அழகு நாள் அழகு அப்பேற்பட்ட அழகு. அவ அழக அள்ளி வச்சு மூடலாம். அவ பேரு மல்லிகா. அவளை கூட்டுருவோமா? அடியே மல்லாக்க. நான் சின்னராணி சிவத்தமேனி கூட்டம் எப்படி எல்லாம் இருக்கு. சங்கதி
பாரு. என்னடி என் மாமா வண்டி கப்பல் இப்படி கவுந்ததை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். எங்க வந்திருக்கேன்? லேசா கண்ணை பிடிச்சி பிடிச்சி சொருகுது. என்ன வாழ்க்கை. ஏண்டி உனக்கு என்னடி குறைச்சல்? பெண்ணா பிறக்கிறதுக்கு பேசாம மண்ணா பிறந்துட்டு போயிடலாம். ஏன் 2 மாடை ஏர்ல ஊட்டி அப்படியே 2 நிலத்தை பொழந்தாது போடுவாங்க. இல்லைன்னா இப்ப நவீன காலத்துல டிராக்டர்ங்கிற இயந்திரத்துல இப்படி கொத்தியாவது இழுப்பாங்க, இப்படி கீரியா. அதுவும் இல்லை. இவளை அழக படைச்ச ஆண்டவன் சண்டால வஞ்சகம் பண்ணி இத்தனை கொண்டு சொலக படைக்காம விட்டுட்டான். சொலவு இல்லையா? படைச்சிருந்தாவுல இருக்கு. இந்த முகில்தக செந்தமிழ் நகரையே பாதி நாட்டு நான் போட்டிருப்பேன். ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். சரி, இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றதே பெரிய குடும்பம். ஏண்டி? பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிப்பாவடை உள்சட்டை வெளிச்சட்டை எல்லா இளவும் மயிரும் போட வேண்டியதா இருக்கு. ஆம்பளையா பிறந்த எந்த கரைச்சலும் இல்லை. 4 முழத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு மணி 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 ஆட்டிக்கிட்டாது தெரிஞ்சிருக்கலாம். நான் பொம்பளைன்னு நீங்க பாதி பேர் வாயை பொழந்து வாத்துக்கிட்டு. நாங்களும் அதை தாண்டி நம்பிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு இல்லை ராஜா, ரொம்ப சிரமம். போய் தானே சொல்ற. இந்த பொம்பளை விஷம் போடப்பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எப்படி? இங்கிட்டு ஒரு பந்தை வைக்கிறேன், இங்கிட்டு பிதுங்குது. இங்கிட்டு ஒரு பந்தை வைக்கிறேன், பிதுங்குது. பெரிய கொடுமை நடந்து வச்சு. என்னது ஏன் கேட்குற? ஜாக்கெட்டை டைட்டாக தைச்சு விட்டாங்க, எவ்வளோ சனியை பிடிச்ச வைங்க. சரி, அப்போ தாய் இந்த கதையை மட்டும் நீங்கள் எழுத்தாய். கொக்கி எடுத்து மாட்டிட்டேன் மாமா, மாட்டிட்டேன். சரி, 2வது கொக்கியை இழுத்து இப்படி மாட்டினேன் பாரு, மாட்டிட்டா. 3வது கொக்கியை நல்லா தம் கட்டி இழுத்து மாட்டினேன் பாரு, மாட்டிட்டேன். மாட்டிட்டு இப்படி தேமூச்ச விட்டேன். கொக்கி டப்புன்னு அந்து உள்ள இருக்கிற பந்து திக்கு திக்குன்னு அங்கிட்டு போயிருச்சு. மறுபடியும் உள்ள முடிச்சு திணிச்சு ஊக்க குத்திட்டு வந்திருக்கேன்க்கா, ஊக்க. இப்ப இந்த ஊக்கு எப்ப அகுதோ படுதசையும் தென்தசையும் நாரி பேர் இன்னைக்கு. நாங்க இன்னைக்கு போறோம், காவலுக்கு போறோம். நிறைய சொல்லலாம், சொல்றதுக்கு நேரம் இல்லை. இங்கு பரிந்துள்ள மரியாதைக்குரிய எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் மரியாதைக்குரிய அருமை பாசமுக அன்பு அப்பா கொத்தமங்கலத்தை சேர்ந்த தலைவர், எங்கள் இசை நாடக சங்கத்தின் தலைவர் BL காந்தி அப்பா அவர்களையும், அதற்கடுத்தபடியாக செயலாளருமாகிய மரியாதைக்குரிய அன்பண்ணன் எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் செயலாளர் சொக்கநாதபுரத்தை சேர்ந்த சுகுமார் அண்ணன் அவர்களையும், மரியாதைக்குரிய துணைத் தலைவருமாகிய அன்பு அப்பா சதாசிவம் அவர்களும், துணை செயலாளர் ஏம்பலை சேர்ந்த நாடக அமைப்பாளர் சண்முகம் அண்ணன் அவர்களும், அப்புறம் நிறைய பேர். அப்புறம் யாரு? கணபதி அப்பா வந்திருக்காரா? கணபதி அப்பாவா? ஆமாம், மரியாதைக்குரிய அருமை அப்பா விளாங்கட்டூர் பிள்ளைக்குடியை சேர்ந்த எங்கள் இசை நாடக சங்கத்தின் மூத்த உறுப்பினர், முன்னாள் செயற்குழு உறுப்பினர் அன்பப்பா கணபதி அப்பா அவர்களையும், எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக கிராமத்தின் சார்பாக பணிவன்போடு வருக என அழைக்கப்படுகிறது. காவலுக்கு போகிறோம். நான் மட்டும் காவலுக்கு போகலை, இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களாம். அதுக்கடுத்து தோழி ஒருத்தி வந்திருக்கான், அவளையும் கூட்டிக்கிட்டு இந்த காவலை எப்படித்தான் நீங்கள் ஊரம் சிக்கன் முக்கல் பண்ணாலும் இந்த வெற்றிகரமாக இந்த நாடகத்தை முடிக்காமல் விடவே மாட்டோம்னு ஒரு திட்டத்தோடு வந்திருக்கான். ஆமாம், அதனால் முதல்ல தோழியை தெரியல, ஐயாவுக்கு லேசாக கொண்ட நரம்பை பிடிச்சி இழுக்கும் போல. சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கத்து இழுக்கட்டும். பேக்கொண்டு தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போடுற ரகசியத்தை முதல்ல சொல்லிடுவான். அடியே மகா, என் மகாலட்சுமி, அடியே இங்க நிக்கிறியா? அங்க அடியே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? ஏண்டி நல்லா இருந்து நான் பாடே உழைஞ்சேன். என்ன ஒத்த புருஷன் ஒருத்த நான் மேல காரைக்குடி கக்குசு, புதுக்கோட்டை கக்குசு, சரி மதுரை மாட்டுத்தாவணி கக்குசு. கக்குசு கக்குசு எதுக்கு போனேன்? இந்த ஆம்பளை கக்குசுல போறேன். என் நம்பரை எழுதி போட்டிருந்தேன், போன் நம்பரை. எதுக்கு? எப்படியாவது எவனாவது ஒருத்தன் இப்படி ஒண்ணுக்கு அடிக்க வரும்போது இப்படி ஆந்தி பார்த்துவிட்டு அந்த நம்பருக்கு எப்படியாவது டைப் பண்ணிட மாட்டாங்களா? பண்ணி நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நம்மளும் ஃபோன் எடுத்து அப்படியே பிக்கப் பண்ணி நம்ம வாழ்க்கை பயணத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சேன். சரி, இந்த தருத்தினை பிடிச்ச முண்டைக்கு அட்டை தருத்தினை பிடிச்சவளா இருந்து போல ஒருத்தன் கூட ஃபோன் பண்ணல. ஆனா ஒரே ஒரு ஆளு அடிச்சார். யாரு? டாக்டர்.
டாக்டர். டாக்டர். எனக்கு குஷி குண்டிய கிழிச்சிருச்சு. ஏய் பிடிச்சாலும் பிடிச்சான். ஒரு புளியங்கொம்ப பிடிச்சிட்டான். சரி. ராத்திரி 11:45 போல எனக்கு போன் பண்றாரு. என்னன்னு? கிர்ரு கிர்ருன்னு. சரி. அவர் எடுத்துக்கிட்டு அல்லோன்னாரு. நான் எடுத்துக்கிட்டு ஹேலோ அப்படின்னு. என்ன எப்படி? ஹேலோ. ஹேலோ ஸ்டைலா. ஸ்டைல். அந்த ஆளு ஒரு வார்த்தை கேட்டார். என்னன்னு? மூலம் பௌத்திரமான்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு உள் மூலமும் இல்ல வெளி மூலமும் இல்ல. சரி. ஆதி மூலம் 5000 ரூபாய் கடனை வாங்கிட்டு போய் செல்ல சுவிட்சா பண்ணிவிட்டேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா அப்படின்னு. அந்த ஆள் டாக்டர் இல்லடி, சித்த வைத்தியம் பார்ப்பேன் போல மூலத்துக்கு. சரி. அந்த ஆள் பிடிச்சிக்கிட்டு எனக்கு அடிக்கிறேன். எனக்கு அமைகிற புருஷன் பூரா எப்படி தெரியுமா அமையுது? எப்படி அமையுது? பூரா இன்ஜின் புகஞ்சதும் பிஸ்டன் பிடிச்சது மட்டும் அமையுது. நீ நல்லா நாட்டுக்கட்டையா தானே இருக்க, நீ பார்க்க வேண்டியதானே? சரி சரி. நம்ம தலையெழுத்துக்கு எப்படியாவது இந்த பிஸ்டன் பிடிச்சத லேத்து கித்துல கொடுத்தாவது. சரி. லஞ்சு எப்படியாவது இந்த வண்டியை ஓட்டலாம்னு நினைச்சா வண்டியை ரெடி பண்ணி ஓட்டுறேன். பெட்ரோல பூரா கபக்கு கபக்கு கபக்குன்னு குடிக்குது மகா. கபக்கு. சரி சிரிக்காம பதில் சொல்லு. சிரிக்காத. அடுத்த துன்பம் மற்றவளுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா, என் துன்பம் உனக்கு அப்படித்தான் புழு புழுன்னு. சிரிக்காதடி. இருக்கட்டும். அம்மா காவலுக்கு வராங்களா? ஆமா. அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு காவலுக்கு போயிருவோமா? அம்மா அம்மா ஓடியாங்க மை. அம்மா ஓடியாங்க ஓடியாங்க. என்ன நடக்குதுங்க? அம்மா எல்லாமே நடந்துச்சு. ஒவ்வொரு வண்டியா சாஞ்சிருச்சு பாருங்க. இந்த வண்டி சாஞ்சு கிடக்க பூரா வேற எது மயக்கத்துல நடந்துச்சு. அப்படியா? ஆமா. சரி சொல்லுங்கம்மா. இந்த இடத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரே பயம். ஏமா? அப்பா திடீர்னு காட்டுக்கு போக சொல்லிட்டாரா? ஐயோ ஏண்டி எப்ப பாரு காவலு காவலு காவல் காவல் காவல். அங்க பெரிய பெரிய மிருதங்கம்லாம் வரும். மிருகங்கள்லாம் வரும். மிருகங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பயம் எனக்கு. என்னம்மா அப்படி சொல்றிய? அப்புறம் நீ வர்றேன்னு சொன்னார்ல அப்பா, தைரியம் வந்துருச்சு எனக்கு. மக்களா எவ்வளவு பெரிய மிருகமா இருக்கட்டும் சார்ஜ் போடுமா? நம்மளை பார்த்து எந்த மிருகமாவது எந்திரிக்க முடியுமா? செத்துரும் மக்கா மக்களா கறி. இந்த இடத்துக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்குடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவனிச்சீங்களா? உங்களுக்கு சந்தோஷம், இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி. ஆமா. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? பாச்சாம 1 மணி. ஏய் பாச்சாம இல்ல, பாதி சாமா. நம்ம ஊர் பக்கத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. கொல்லங்குடி பக்கமா? ஆமா. சரி. பாச்சாம 1 மணி. 1 மணி ஆச்சுன்னா டாங்குன்னு எந்திரிச்சிரு. ஏய் பொய் தானே. அதுக்குன்னு ஒரு வீடியோ புட்டேஜ் எடுத்து காட்ட முடியும்? சரி நம்புறேன். நம்பிக்கை தானே. சொல்லு. சில சமயம் கெட்ட சொப்பனம் பொய்யெல்லாம் கேட்கணும்னு என் தலையில ஓடுற எழுத்து இருக்கட்டு. நானும் இப்படி மெருகுபடுத்தி பார்த்தாலும் ஒன்னும் சிக்குது இல்ல. அதே எனக்கு பெரிய வேதனை. சரி இன்னுமா சரி. அப்புறம் எந்திரிச்சு பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னுமா? சரி சொல்லு. அப்புறம் டாங்கு எந்திரிச்சிருது. சில சமயம் கெட்ட சொப்பனமா தட்டுது. சில சமயம் மூசு அழுக ஆரம்பிக்குது. கதையா சொல்றேன். அடி பிராட. அப்புறம் என்ன கடல் எதிர்பார்க்கிறேன். என்ன நிறைய எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. இன்னமும் நிறைய பிட்ட போடுவேன். நீங்க பூதி பண்ணிட்டே இருக்கீங்களா? மயில்கள் எல்லாம் ஆடுவது, குயில்கள் எல்லாம் கூ. நான் சொன்ன பொய்யோட இந்த பொய்யிடப்பா ஒரு ஓன் கூட சேர்ந்தா எப்படி இருக்கா? இது உண்மை சரியா? நம்ம சொல்ற விஷயங்களை ரசிகர்கள் அப்படியே அந்த கற்பனையில மிதக்கணும். ஓஹோ மயில் ஆடுதான் போல. ஆனா நீங்க சொல்றீங்க கற்பனையில மிதக்கணும். என் கம்பெனி அப்பல இருந்து போதையிலேயே மிதந்து கப்பல்ல மிதக்குதோ. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது காரைக்குடி ஆட்சி மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு? கனவந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே, வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெளி நிலவே, ஒரு இடத்தில் நிற்பது என்ன வெளி நிலவே, வந்த காட்சி என்ன வெளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளி நிலவே. நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, நினைவு மாறு
கை தட்டலாம் நன்றி நன்றி நன்றி. சும்மா மகிழ்ச்சியா கை தட்டுங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னம்மா சந்தேகம்? ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னேன், நீ கவனிச்சியா? என்னம்மா? பாட்டு நல்லா இருந்தா கை தட்டுங்க. ஆமா, நல்லாட்டையும் கை தட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா. இப்ப கை தட்டினாங்களே, இது எதுக்கு? நல்லாலேன்னு சொல்ல வர்றீங்கன்னு சொல்லி கேட்கிறீங்களா? இல்லடி, தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. அப்பப்ப நம்ம ஏவி விடுறதுனால கை தட்டுறாங்க. அப்படியா? சுத்தர கை தட்ட மாட்டாங்க. பறவைலாம் வந்துருச்சு, வரட்டுவா? வரட்டுங்க சொல்றேன். ஆலோலம் 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 இங்கே வந்து திரையில் பெய்யுது, குருவி கூட்டம் கூட்டமாக வருகிறது. அடுத்தவங்க சத்து மேலே இந்த ஆசையா, சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சத்து மேலே இந்த ஆசையா, அந்த மீது வருகிறது பார் பேராசையா, அந்த மீது வருகிறது பார் பேராசையா. அதனால ஒரு பறவை போல இந்த பறவை எல்லாம் ஞான பறவைகள். ஆமா. அதனால எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன் பறவை பூரா இப்ப தூங்குது? ஏன் சரியா 3:30 எந்திரிக்கிறதுக்காண்டி இப்ப தூங்குது. சரி. ஆமா, அந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். ஆமாமா. வணக்கத்துக்குரிய பெரியவங்களாம் வருவாங்க. ஓஹோ. அப்படி யாராவது வந்தாங்கன்னா காலில் விழுந்து அவங்கள மல்லாத்தி போட்டு அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று சரிங்கம்மா காவலை பார்ப்போம். ஆமாமா, போலாமா? போலாம். முருகா முருகா ஞான பண்டிதா, திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும்
நன்றி நன்றி. நாடக வண்டி வந்து இப்படி நின்ற உடனே எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க. அப்புறம் கடைசியாக நான் தான் இறங்கி சாப்பிட எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னார். சரி நான் அப்படி போயிட்டுருக்கும் பொழுது என்னுடைய அன்பு மருமகன் சதீஷ் அவர்கள், சதீஷ்னா தெரியுமில்ல எல்லாருக்கும், யார்? சரி நன்றி நன்றி நன்றி. அவர் பசங்களோடு அப்படி பேசிட்டு நின்றுருந்தார். நான் அவர் இப்படி தொட்டேன், பார்த்துட்டார். பார்த்த உடனே என்னை கையை பிடிச்சிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போனார். எங்கே கூட்டி போகிறாருன்னு எனக்கு தெரியல. அப்படியே சரியாக கொண்டு போய் நான் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல தம்பி, அன்பு தம்பி அரங்கேற்ற நாயகனுடைய வீட்டில், அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு, அத்தை சாப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் தொட்ட உடனே எல்லோரும் என்ன கேட்போம், நல்லா இருக்கீங்களா, அத்தை எப்போத்த வந்தீங்க, இப்படி தானே பேசுவோம். ஆனால் இந்த நேரத்துக்கு நம்ம அவங்க முதல்ல சாப்பிடணும் இல்லையா என்ற உணர்வை புரிந்து உடனே என்னை அழைச்சிட்டு போய் எதுவுமே பேசாமல் கொண்டு போய் அத்தை இப்போதைக்கு சாப்பிட்ற சூழ்நிலை இருக்காங்க, அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் என்னை சாப்பிட வச்சுட்டு விட்டுட்டு திரும்ப வந்துட்டார். அதுக்கப்புறம் பிறகு வந்து தான் இங்கே பேசினார். அவர் கையை பிடிச்சி என்னை எடுத்துகிட்டு போகும்பொழுது, ஏன் நான் அந்த ஆரம்பத்தில் பேசலை அப்படின்னா, நாடக கலை உலகத்தில் எவ்வளோ பேர் எங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. எல்லோரும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போகிறவங்க தான். ஆனால் நான் அதிகமாக யாருக்காக இறந்த பொழுது அழுதுருக்கேன்னா, நான் அந்த காரைக்குடி சங்கத்துக்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த மதிப்புக்குரிய தெய்வ திரு உதயகுமார் அவர்கள் இறந்த பொழுது அதிகமாக அழுதுருக்கேன். அதற்கு முன்னாடியே அண்ணன் சக்திராஜ் அண்ணன் இறந்த பிறகு என்னை மறந்து அதிகமாக அழுதுருக்கேன். அது என்ன காரணம்னா, அவர் நாடகத்தில் மட்டும் சிரிக்க வைக்கிறதில்ல, வண்டியில் ஏறி நாங்கள் வந்து நாடகம் முடிச்சுட்டு வரும்பொழுதும் சரி, எங்களை எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தி நகைச்சுவையான விஷயங்களெல்லாம் சொல்லி எங்களை சிரிக்க எங்களை வச்சுட்டு கடைசியில் எங்களுக்கு முன்னால் அவர் அதிகமாக அழுக வச்சுட்டு எங்களுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டார். இறைவனடி அந்த அவருடைய குணத்தை வெகுளியானவர் அவர். சில பேர் நயவஞ்சகம் இந்த மாதிரியான உள்ளவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். வஞ்சகம் இல்லாத ஒரு மனம் படைத்த ஒரு குணம் படைத்தவர் யார் என்றால் எங்களுடைய அண்ணன் மதிப்புக்குரிய தெய்வ திரு சக்திராஜா அண்ணன் தான். அதற்கு எங்கள் அண்ணன் சக்திராஜனை உயிரோடு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போன உணர்வை என்னுடைய அன்பு மருமகன் சதீஷ் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அதனால் அவரும் நாடக உலகத்துக்கு வந்தார். என்னன்னு தெரியல, திடீர்னு வரல. ஏன்னா நாடகம் நிறைய பாடுறவங்க, ஞானமாக பாடுறவங்க, பேசுகிறவங்களாம் எங்களை விட திறமையானவங்களாம் இருக்கீங்க. மருமகனுக்கு அந்த திறமை இருக்குது. ஒரு நாடகத்தில் திணையத்தூரில் அவர் நடித்தார். அண்ணன் சக்திராஜ் அண்ணன் மாதிரியே இருந்தது. சங்கரனுடைய என்னை பொறுத்த வரைக்கும் சங்கரதாஸ் சுவாமியுடைய ஆசீர்வாதம் உடையவர்கள் மட்டும்தான் இந்த நாடக கலை உலகத்தில் நிலைத்து நிற்க முடியும் என்பது என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. அதன் உண்மை, இது சத்தியமான உண்மை. அதனால் மருமகனுக்கு அந்த கலை அதற்காக நாடக கலைக்கு நம்ம வர முடியலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படின்னா இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம். அதனால் இன்று அரங்கேற்ற நாயகனாக வரக்கூடியவர் சங்கரனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கலை உலகத்தில் நீண்ட காலம் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்று சங்கரனை வேண்டி அவரை அன்புடன் 3 மணிக்கெல்லாம் அல்லது 3:30 மணிக்கெல்லாம் அவரை வரவேற்க தயாராக நான் மட்டுமல்ல அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த காட்சி நாரதருடைய வருகை. நன்றி.